வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அதாவது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். பட்டு நம்ம அந்த டைப்ரைட்டிங் படிக்கிறதுனால என்ன உபயோகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருக்கும் எடுத்து சொன்னால் நல்ல விளம்பரங்கள் ஆகும். நிறையா அட்மிஷன் நமக்கு வரும். அதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொத்தவரங்காயின்னு சொல்கிறாங்க. அந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டா என்ன ஆகும், அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப்பில் பார்க்குறோம். அதில் இயற்கை வழி நிவாரணின்னு போட்டிருக்கான். சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகும், நார்ச்சத்து அதிகம், சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும், கொழுப்பை குறைக்கிறது, இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டைப்ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது டைப்ரைட்டிங் படித்தா நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வரும், கீபோர்டை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம், எல்லா துறையினரும் இதை படிக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் என்னென்னா, நான் என்ஜினியரிங் படிக்க போகிறேன், எனக்கு இது தேவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்னட்ட ஒரு ஸ்டூடெண்ட் பேசினாங்க. நான் மெடிக்கல் படிக்க போகலான்ட்டு இருக்கேன், எனக்கு டைப்ரைட்டிங் தேவை இருக்காது அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. சரி, அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க. எங்கிட்ட மெடிக்கல் படித்த பையன் ஒருத்தர் டைப்ரைட்டிங் படித்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி டிஃபார்ம் படிக்கிறீங்களே, டைப்ரைட்டிங் எதுக்கு படிக்க வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். மேடம் இல்லைங்க மேடம், நமக்கு கம்ப்யூட்டர் எங்களுக்கு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணணும், அதே மாதிரி கோடிங் எல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா, சரி பரவாயில்ல. இன்னொருத்தர் சொன்னது, எங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் நாங்களே பண்ணிக்குவோம், வெளியில் கொடுத்தா காசு அதிகம், சொன்ன டைமில் தரமாட்டாங்க, அதுக்காக கம்ப்யூட்டரில் உட்காந்து அடித்து பார்த்தோம், பழகி பார்த்தோம், பட்டு அவ்வளவு ஸ்பீடாக எங்களுக்கு வரலை. ஸோ டைப்ரைட்டிங் படித்தா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம், லேப்டாப் ஆப்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளவுக்காக ஸ்பீடு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக, பட்டு இது நாங்கள் படித்ததுக்கப்புறம் நல்ல ஸ்பீடு வருதுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துனாதான் நம்மளால் நம்மளோட டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே டெவலப் பண்ண முடியும். ஒருத்தங்க சொன்னாங்க, நான் நிறைய வருஷம் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன், ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிய எல்லாருக்கும். உங்களை தெரிஞ்சால் பத்தாதுங்க, என்னை தெரிஞ்சால் பத்தாதுங்க, இதனோட நாலேஜ் கொண்டு போங்க, எல்லா பக்கம் கொண்டு போகணும், அப்போ தான் நமக்கு முடியும். அதாவது சொல்லுவாங்க, டைப்ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்ஸ், அதாவது ஒரு கலை. இந்த கலை எப்பவுமே அழிக்கவோ ஒழிக்கவோ கண்டிப்பாக முடியாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விளம்பரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட